துர்குணம் கொண்ட 10 காரியங்கள். இமாம் சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். 1. தனக்காக மட்டும் துஆ செய்வது. பெற்றோருக்காகவோ மற்றுள்ளவர்களுக்காகவோ குடும்ப உறவினர்களுக்காகவோ துஆ செய்யாதவன். 2. ஒருவன் குர்ஆனை ஓதுகிறான், ஆனால் ஒவ்வொரு நாளும் 100 ஆயத்திற்கு குறைவாக ஓதுபவன். 3. ஒருவன் பள்ளிவாசலுக்கு சென்று திரும்புகிறான், ஆனால் பள்ளிவாசலுக்கு போயிட்டு அங்கே தஹியத் தொழுகுவதில்லை. பள்ளிவாசலுக்கு போன உடனேயே அமர்வதற்கு முன்பு 2 ரக்காத் தொழக்கூடிய தொழுகை தஹியத் தொழுகை, அந்த தொழுகை தொழுகாதவன். 4. கபர்ஸ்தானின் அருகில் வழியில் நடந்து செல்லும் ஒருவன் அக்கபர்ஸ்தான்களுக்கு அங்கே அடங்கி இருப்பவர்களுக்கு துஆ செய்யவும் இல்லை, அவர்களுக்கு சலாம் சொல்லவும் இல்லை, அத்தகைய நபர். 5. வெள்ளிக்கிழமையன்று ஒருவன் பட்டணத்திற்கு சென்று அங்கே அவன் வீடும் திரும்புகிறான், அங்கே சென்று அவன் ஜுமா தொழகவில்லை, அத்தகைய ஒருவன். 6. ஒருவருடைய ஊருக்கு ஒரு ஆலிம் பண்டிதர் வருகிறார், ஒரு பயான் நிகழ்ச்சிக்காக, ஒரு வகுப்பெடுப்பதற்காக, அந்த வகுப்பில் பங்கெடுக்காமல் இருப்பது. 7. ஒருவருக்கொருவர் அறிமுகமாகியும் அவருடைய பெயரை கேட்காமல் இருப்பது. 8. விருந்துக்கு அழைத்து செல்லாமல் இருப்பது. 9. ஒரு வாலிபன் அவனுடைய வாலிப பருவம் எஞ்சி இருக்கிறது, இருந்தும் அவன் கல்வி தேடாமல் கலாச்சாரம் கற்காமல் இருப்பது. 10. வயிறு நிரம்பிய ஒருவன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் பசியாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒன்றுமே கொடுக்காமல் இருப்பது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த 10 காரியங்கள் இமாம் சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனிதர்களுடைய துர்குணம் கொண்ட 10 காரியங்களில் தம்பீஉல் காஃபிலீன் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா துர்குணத்தை நீக்கி நற்குணம் கொண்டவர்களாக, நல்லுள்ளம் படைத்தவர்களாக ஆக வல்லோன் நாயகன் அல்லாஹு தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.